வணக்கம் மக்களே. மேக்கப் இல்லை, நான் லிப்டிக் மட்டும் எப்பயுமே அழிக்க மாட்டேன். அது பிறகு கன்றாவியாக இருக்கும். இன்னும் நான் வந்து ஃபேஷியல் செய்ய வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன ஃபேஷியல்? கோல்டன் கொரியர் ஃபேஷியல் செய்ய வந்திருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு லண்டனுக்கு போகிறேன். நான் நேற்று டைம் இல்லாவைக்கு, அதால் நான் இன்றைக்கு வந்து நான் எழும்பி ஐயோ ஒரு பொம்பளையல் வந்து கல்யாணம் என்னத்துக்கு தான் கட்டுறவே தெரியல. சமைக்கிறதுலேருந்து, உடுப்பு துவைக்கிறதுலேருந்து, வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து, ஃபுட்டாக வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்து, ஃபுட்டு மிக்ஸ் செய்து, வீடு முழுக்க சாப்பாடு. ஒரு 10 நாள் தான் போகிறேன். நான் 20 நாளைக்கு ஏதோ ஆமி காம்புக்கு போகிற மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஒரு நாளுமே வைக்க சமைக்க முடியாதான். அதை விட என்ன மனுஷன் படுத்த வடக்கையில் கிடந்து சொல்லு ஏதோ பெரிய சீரியஸாக இழுத்துட்டு கிடக்கிற மாதிரி சொல்லு. அந்த பெட்டு கவரையும் இருக்கா மாற்றிட்டு போமாவா. வீட்டு சாமான் வேண்டி நேற்று ஷாப்பிங் செய்து அம்மா முடியல என்னால். விளவும் செய்து அதுக்கப்புறம் ஓடி வந்து இந்த முகத்தை சும்மா ஏதாவது தேய்ச்சிட்டு போக மாட்டேன். அவ்வளோ செய்து முடியவே டயர்டாகிட்டு. ஆனால் ஆம்பளைங்களுங்கேயும் பயணம் போயினோம், ஹாலிடே போயினோம்டா ஒரு பேக்கை தூக்கி நாங்கள் தான் எல்லாம் மடித்து வைக்கணும், அதை தூக்கின்னு போயிடும். ஆனால் இது படுத்த படுக்கையில் இருந்தேன்டா அதை செய் இதை செய், எனக்கு நீ போகிறாண்டுனேக்க உடம்பு நடுங்குதான். இதெல்லாம் வசந்த மாளிகையில் பார்த்துட்டோம். பாருங்க மக்களே, நான் வந்து ஒரு மேக்கப்பும் பண்ண இல்லை. ஆனாலும் முகம் வந்து இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? லத்திகான க்ரீமும் என்ன வீடியோட இந்த குலவரி 4 சனம் காரி துப்புரசுக்கா. ஸோ இனி வந்து சமர் எல்லாம் முடியுது. அப்போ சமர் முடிஞ்சானே முடியாட்டியண்டானே நாங்கள் செய்கிறதான். அம்மா கொண்டே விட்டுட்டு வர போகிறேன், அது ஒரு கவலை. ஆனாலும் பக்கத்தில் தானே இருக்கிறா, போய் பார்க்கலாம், வந்து நிற்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபேஷியல், எல்லா விதமான ஃபேஷியலும் வந்து செயல்போது வந்து செய்யுங்க மக்களே. நிறைய ஐட்டங்கள் எல்லாம் வந்திருக்குது. பார்த்துறீங்களா, கண்ணை முழிக்கக்கூடிய மாதிரி ஒரு சோப்பு போட்டிருக்குறான். இவன் தான் அந்த ஆக்டருக்கு தலைமுடி வெட்டினவா. ஒவ்வொரு வீடியோலும் சொல்லுவேணும். தலைமுடி வெட்டுவா, நீங்களும் வந்து வெட்டலாம். செஞ்சு முடிஞ்ச அப்புறம் இப்படி இருக்குன்னு முகத்தில் காட்டுறேன். மற்றது க்ரீமுகள், அந்த கண்ணு கடிக்கிறதுகள் எல்லாம் வந்து ஹோல்டே வந்திருக்குது. இவ்வளோதான் தண்ணி போட்டு கழுவினாலும் வந்து போகாது. நிறைய க்ரீமுகள் எல்லாம் வந்திருக்குது. நான் லண்டனுக்கும் கொஞ்சம் வேண்டி கொண்டு வரேன். நிறைய பேர் ஆர்டர் தந்தது. நேற்று நான் லைஃப்பில் போய் சும்மா கதை கேட்கல, சொன்னவே வந்து கொண்டு வர சொல்லி. ஸோ பொண்ணும் பாரன் சொன்னாக்களுக்கு மட்டும்தான், டாக்களுக்கு எல்லாம் இல்லை. சரி, செஞ்சு முடிய காட்டு. தொட்டு பார்க்கவே நல்லா தான் இருக்கு. அவள் வந்து சொல்லிட்டு போகிறா, வீடியோவில் பார்க்க வயசு போன மாதிரி இருக்கா, நேராக பார்க்க முகமெல்லாம் டைட்டாக வடிவாக இருக்கா. அவளாம் போதுமண்டா போதும், மிச்சம் வேலை முடிச்சுட்டு பாருங்க. இப்பயே இவ்வளோ பிரைட்டாக வந்திருக்கு. இது வந்து முதல் 1 மந்த்துக்கு மேலே உங்களோட முகம் வந்து இப்படியே ஜொல்லுன்னு ஜொலிச்சு கொண்டே இருக்கும். இந்த ஃபேஷியல் அது என்னென்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்கள் நேராக வந்து கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த மூஞ்சி வந்து மாம்பழம் மாதிரி வந்துட்டு, அது மல்குவா மாம்பழம் மாதிரி எவ்வளோ அழகாக வந்துட்டுது பாருங்க. இன்னும் ஒன்றும் க்ரீம் ஒன்றும் போட இல்லை, ஆனாலும் முகம் வந்து பளிச்சுண்டு இருக்குது. 1 மாதத்துக்கு மேலே இந்த பளிச்சு இருக்கு முகத்தில். அதுக்கு பிறகு திரும்ப வந்து ஒருக்கா பளிச்சண்டை ஆக்கிட்டு புதுசாக பளிச்சிருக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவீங்க, அக்கா லிப்டிக் அழிச்சு போட்டு செய்யுங்கண்டு. அது எங்களோட சொந்த பிரச்சனை. கண் கொண்டு பார்க்குறேன் இல்லையா, அப்புறம் மனுஷரை கண்ணுக்கு அழிச்சதே பெரிய இதில் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு
முதலுக்கும் இப்போக்கும் அவ்வளோ வித்தியாசம் எனக்கு பாருங்க. கைப்பட்டாலே சுகமாக இருக்குது. ஒரு கிழமையாக ஒரே வருத்த முண்டையை தான் கொஞ்சம் தலைக்கு நல்லா இருக்குது மசாஜ். இந்த மகன் வர நான் படத்துக்கு கண்ணை முடின்னு இந்த இது பிடிச்சி கொண்டு இருக்கா, ரகசியமாக வீடியோ எடுத்துன்னு போயிருக்கிறான். அவன் வர சைட் பிஸ்னஸாக செய்கிறான் ஒரு இலை என்ன வச்சு. நல்லா இருக்கு என்ன போகணும். புதுவிதமான ஃபேஷியல் ஒன்று வந்திருக்கு மக்களே. நீங்கள் வந்து கேளுங்க அவர்கிட்ட பரிசுதா செய்த ஃபேஷியல் ஒன்று செய்து விடுவீங்க. திருப்பி சொப்பு வச்சுட்டு பார்த்தா நீங்களா கொஞ்சம் புண்ணாக வந்துட்டு இப்போ 2 கிலோ கூடிட்டேன். இன்னும் 5 கிலோ கூட சொல்லி ஆக சொல்லினோம். மாறி மாறி ஒவ்வொரு சைஸுக்கு மாற வேண்டியதா. மிருதங்கம் அடித்து பழகிறா என்னன்னு பாருங்க எப்படி என்று விட்டால் ரம் செட்டு மடிப்பாவில் இருக்கு. ஐயோ பே அன்னியன் டூ. என் மகன் வந்து நான் போக போகிறேன் தானே லண்டனுக்கு, மற்றபடி விட்டுட்டு திரிகிறது. இப்போ வந்து முன்னாலே வந்து இருக்கிறார், எனக்கு முன்னாலே குந்தி கொண்டு இருக்குது புள்ள அம்மாவையே பார்த்து கொண்டு. மக்களே நான் குளிக்காம வந்துட்டேன். நேற்று குளிச்சேன். பொய் எதுவும் சொல்லாத. ஆல்வேஸ் அம்மாவோட ஃப்ளைட் எடுத்து எங்கே போவேன். சரி அம்மா நம்ம பார்த்து எவ்வளோ வழியா அவன் நான் படுக்க வந்து அவன் வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அதனால் நீ ஒரு சைட் பிஸ்னஸ் அம்மா வச்சு. அம்மா வந்து லண்டனுக்கு போக போகிறேன். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? ஹாப்பியாக இருக்குமே. வெளியே ஓடலாம் ஆடலாம். மற்றபடி ஆடாதான் இருக்கிற பரதநாட்டியம் ஆடாத குறவழியும் மிச்சம்படி எல்லாம் ஆடுறதா. புது ஸ்டெப் எடுக்க போறியா? நல்லா எடு புது ஸ்டெப். அப்புறம் வந்து காதை பற்றி அடிக்க தெரியும். நான் புது ஸ்டெப் எடுப்பேன். இப்போ எடுப்போம் என்ன 10 நாளைக்கு உண்டு ஆட்டம் தான். இண்டேயும் அப்பாண்டேயும் ஆட்டம் சொல்ல மாட்டேன். ஓவராக தான் போக போகிறேன். ஒரு டீசென்ட் அமௌண்ட் இருக்குது. ஓவராக போனால் மக்களே இந்த கண்ணூர் எல்லாம் வைக்காதீங்க. எனக்கு ஃபீல் பண்ணுறது எனக்கு கும்பிடுங்க. கோயிலுக்கு போய் எனக்கு வந்து கும்பிடுங்க. எனக்கும் தேவை. தனக்கா வந்து கும்பிடட்டான் கோயிலுக்கு போய். அடுத்தது இந்த மக்களே இது வந்து எல்லாரும் நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் கண்டனா நல்ல வீடியோவாக இருக்கிறேன் இந்த இது. அப்போ தேங்க்ஸ் சப்போர்ட்டுக்கு. ஆல்வேஸ் நாங்கள் சிரிச்சு கொண்டு தான் இருப்போம். நாளைக்கு தெரியாது நாளைக்கும். அப்போ அழக்கூடாது. நாளைக்கு போகிறா அப்போ சாடா இருக்கு. அப்போ சும்மா சொல்லுறேன் கேமராக்கு சாடா இருக்கு. எந்த டிக்டாக்கு வாங்க இறங்கினா பிறகு காட்டுட்டேன். பிளான் மேக் பண்ணிட்டேன். எங்கே போகிறேன் ரூம் போட்டாலுமே அவ்வளோதான் செய்வேன். ஆட போகிற ஆட. அடுத்தது மக்களே அந்த என்ன மக்களே இந்த ரோஸ்மேரி சம்பவம் அந்த ரோஸ்மேரி தலைமுடியா ரோஸ்மேரி ஆயிலும் வச்சு இவனுக்கு தலைமுடி கொட்டி கொண்டே இருந்தது. நிறைய தலைமுடி கொட்டினது. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டுது. எனக்கும் நிறைய கொட்டினது. இப்போ அதை வச்சு முழுகிறோம் எண்ணெயை வச்சுட்டு தோயக்குள்ள நல்லா தான் இருக்கு மக்களே. நான் சும்மா சொல்ல மாட்டேன். நான் இந்த ரோஸ்மேரி வந்து நல்லா தான் இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணுது. இந்த ஸ்டாப் பண்ணுது. இந்த தலைமுறைக்கு நான் காஸ்டர் ஆயில் தான் நான் கணக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ்மேரியும் நல்லா ஷாம்பு இருக்கு. வேறு ஆயிலும் இருக்கு. ரோஸ்மேரி ஒர்க் தலைமுடி கொட்டுறாக்கள் வளரணும் பண்ணுறாக்கள் இதை வச்சு பாரு. நான் வந்து பார்த்தவராம் அந்த ஸ்டீம் எல்லாம் பறக்குதான். இதெல்லாம் அம்மாவுக்கு தேவையானு யோசிச்சவராம். வேறு என்ன தேவை? பியூட்டிஃபுல் ஆகலுக்கு தேவையில்லையா? அப்படி கதை விடுறான். எவ்வளோ வேணும்? அமௌண்ட்டுக்கு தானே இந்த கதை கதைக்கிறேன் நான். வணக்கம்.